ஜெய் சினேகம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எப்பயுமே கூட வர்ற பசங்க எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவானுவ. நாம தான் இந்த வேலைக்கு ரொம்ப பொருத்தமான ஆளுங்கிறத. ആണ് എൻ്റെ വഴികാട്ടി. ഞങ്ങൾ രണ്ടാളും മാത്രമേ ഉള്ളൂ. ഞങ്ങൾക്ക് ഇവിടുന്ന് എന്തെങ്കിലും പറ്റി വീഡിയോ തെളിവാകുമെന്ന് വിചാരിക്കുന്നു. जोरासच घेणार आहे. नाका 2-3 पिकले. सिस्टर तुम्ही असं नका दुसरीकडे घुसली. இப்ப நான் சண்டை போடுற மூல செம்ம கோவத்துல இருக்கேன். அதுவும் சாதாரணமா அடிக்க மாட்டேன். அதுவும் வள்ளிக்கிற அண்ணா சாவுடா. நான் என்னைக்கு யாரும் எதிரியா நினைச்சது இல்ல. என்ன யாரும் எதிரியா நினைச்சது யாரும் இருந்தது இல்ல. На видео снимаешь. ഞാൻ പറയട്ടെ, ഇവരെല്ലാം എന്താ ഇങ്ങനെ കൈകൂപ്പി നിൽക്കുന്നേന്ന്? பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதா, இந்த கல்யாணத்துல இஷ்டமானே கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சிங்கனாக்கா அப்புறம் மாப்பிள்ளை பாடு அதோ கதி தான் நடங்குது. போ உனக்கு ஒரு ரோபோட் கிடச்சிருக்கு, முழு ரோபோட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ரோபோட்டை வந்து நீ என்ன யூஸ் பண்ணுவ, எதுக்காக வச்சுக்கிறவ? ஆம்பளை ரோபோட்டா பொம்பளை ரோபோட்டா? ஆம்பளை ரோபோட்டா பொம்பளை ரோபோட்டா? பொம்பளை வெறி முடிச்சு போய் நீங்க 90s தானே நீ? என்னது ஆம்பளை ரோபோட்டா பொம்பளை ரோபோட்? சரி, இப்போ ஒரு ஆம்பளை ரோபோட் ஒன்று வருது, பொம்பளை ரோபோட் ஒன்று வருது. ஆம்பளை ரோபோட் மேலே வண்டியை ஏற்றுவேன், பொம்பளை ரோபோட்டை வண்டியில் ஏற்று. இது அது இல்ல. அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா. ஏய் செலவுடி, என்னைக்கும் என் கால் அடியில தான் நீ இருக்கணும்டி. நான் உன் மேல வைக்கல, உன்னோட டிஷர்ட்ல தான் கால் வச்சிருக்கேன். உன்னால முடிஞ்சது பண்ணு. உன் மேல வச்சா நீ சொல்லலாம், நான் உன் டிஷர்ட் மேல தான் கால் வச்சிருக்கேன். என்ன பண்ணுவ? நான் காலு தனியானே. வைஃப் எங்க? அவ போய் 22 வருஷம் ஆகுது. தனியாவே இருக்கீங்க? அவங்க இருக்கும்போது உங்களுக்கு எந்த கஷ்டமா இருக்கா? ஒன்னும் இல்ல, நல்லா இருந்தா. உங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் தான் சோகமா ஃபீல் பண்ணுங்க. ஆமா, அன்னைக்கு தான் ஃபீல் பண்ண. அப்புறமா நல்லா இருந்தேன். ஒண்ணுமே பேச போடி. அவர் சத்தானிதமா ஃபீல் பண்ண. அப்புறம் தான் ஜாலியா தாங்கிறேன். எதுவும் பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்களேன், அனிருட்டு தான் எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டு இருந்தான். ஆனா இவங்க அப்பா பாரு, அனிருட்டே காப்பி அடிச்சிட்டாரு. யானைக்கு ஒரு காலம் வந்தாக்கா பூனைக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. இது தக்காளிக்கு வந்த காலம் முடியோ. 50 ரூபாய்க்கு தக்காளி கொடுங்க. 50 ரூபாய்க்கா? இது நல்லா இல்லையா? இது 50 ரூபாய்க்கு போடுது. இது நல்லா இருக்கா? நான் இன்னும் தக்காளி 50 ரூபா தானே. என்ன சொல்ற? என்ன சொல்றியா? சாம்பிள் இல்லையா? பழம் தக்காளி விற்கிற வரைக்கும் உனக்கு சாம்பிள் வர தருவாங்களாடா? இன்னைக்கு வந்து டாஸ்மாக் துறை அமைச்சர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க டிவில பாக்குறோம், ரேடியோல பாக்குறோம். ரேடியோ நீ டிவில பாக்குறோமா? நாங்க జలకనికలాజం ఇప్పుడు చూడు. జలకనికలాజం కాకినాడ కాజా బంతిపూల పూజ ఎక్కుబానా జా జా జా. இந்த
வாத்துடைய செயல்பாட்டை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தன்னுடைய முட்டை எந்த வடிவத்துல இருந்தாலும் அதை அழங்காத்து பொறிக்கணும்னு நினைக்குது இல்ல, அதாங்க தாய்மையுடைய குணாதிசயம். ਓਏ ਹੋਏ ਹੋਏ ਥੋੜੀ ਓਏ ਭੈਣ ਨੂੰ ਕਿੰਨਾ ਪਾਣੀ ਓਏ। ਚਾਚਾ ਤਾਂ ਮੇਰਾ ਸਾਲਾ ਨੰਗਲ ਡੈਮ ਹੀ ਬਣਿਆ ਪਿਆ ਓਏ। ਮੈਂ ਤਾਂ ਕਹਿੰਦਾ ਛੱਪੜੀ ਬਣਾ ਦਈਏ ਇਹਨੂੰ। Customers to be considerate of each other when it comes to buying, particularly when the most vulnerable in society won't be able to find the items that they need. அடே இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் திருப்பிக்கின்னு நினைக்கினாக்கா எப்படிரா நான் பொழுது சாயறதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு போக முடியும்? வண்டியில பழமொழி நல்லா இருந்துச்சு. வண்டியில பின்னாடி வச்சிருந்த பழமொழி நல்லா இருந்துச்சு. ஆமாஜி பயம் இல்லை முட்டாத பணம் இல்லை. வேற லெவல் ஜி, நீங்க சூப்பர் ஜி, ரைட்டு ஜி. நீங்க கந்தரகோலமா சுட்டு வச்சுக்கிறடி தோசைய. ரபினை, உனக்குன்னு என்ன இருக்கு, உனக்குன்னு என்ன இல்லை அப்படின்னா, எனக்குன்னு இருக்கிறது ஒரு 20 லட்சம் ரூபா கடன் இருக்கு. அப்புறம் வேதனை, டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கு. இல்லைன்னு பார்த்தா வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. ஏன்னா இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு அதெல்லாம் இருந்தா முடியாது. என்ஜாய் பண்றன்ற பேர்ல சட்டையை தூக்கி கடாசறதுலாம் வாஸ்தவம் தான். ஆனா அதை எங்க நின்று செய்யறீங்கன்றதை யோசிக்கணும்ல. ഇനി പുള്ളിക്കാരന് മാത്രമേ നിങ്ങളെ രക്ഷിക്കാൻ പറ്റൂ. മനസ്സിലായില്ലേ? ஹோட்டல்ல போய் படிக்கிறோம். சந்தனம் அழகு, குங்குமம் அழகு. I Jerusalem så är idag mer än hälften av alla förskolebarn barn. వా నువ్వు కావాలయ్యా, నువ్వు కావాలయ్యా, వా నువ్వు కావాలయ్యా, నువ్వు కావాలయ్యా. ఓలా இருக்கா? அதுக்கு ஓலா இருக்கா? வைட்லாம் ஓலா தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.